ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்கோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே செகண்ட் பார்ட் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு ஒன்சட்டில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. இப்போது வீட்டில் வேலை செய்ய ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைமே இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம எதில் விட்டுருப்போமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். நான் எதில் விட்டுருப்பேன்னா, நீங்கள் தேவோட பர்த்டேக்கு அனுவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. டே இது வந்து எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். நீங்களும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. டேவும் அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் அவன் நேரம் ரூமுக்கு போயிட்டுருப்பான். நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்படியே டே ரெடி ஆகி கீழே வரான். டே நான் குக் பண்ணிட்டேன், சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும், இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் போய் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அட்லீஸ்ட் லஞ்ச் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அவன் வெளியே போயிட்டான். நீங்கள் லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போது டே கொடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஷாக்கில் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, டே இருக்கான். ஆ லஞ்ச் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டே கிட்ட அது கொடுக்குறீங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு இது என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ப்ரைஸாக பார்க்குறீங்க. டேவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் ஒரு 2-3 வீக் போகுது. டீ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப ஓப்பனாக நல்லாவே பேசுகிறான். லைக் ஃப்ரெண்டு மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எப்படி உங்ககிட்ட பழகியிருப்பானோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போ உங்ககிட்ட நல்லாவே பேசுகிறான். அவனோட சேஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டே இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுவான்னு சொல்லிட்டு. ஆனாலும் உங்களுக்கு இது ட்ரீமாக இருக்கவே கூடாது. ட்ரீமாக இருந்தால் நான் எழுந்துக்கவே கூடாதுன்னு நீங்கள் தினமும் வேண்டிப்பீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்களும் டேவும் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ டே அவன் ரூம்லேருந்து கத்திக்கிட்டே இருக்கான். ஒய்யன் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஓடுறீங்க. அப்போது அவன் இங்கே வா ஒரு நிமிஷம், என்னாச்சு டே, இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். என்ன ஃபோட்டோ இது? ஒயன், உனக்கு ஞாபகம் இல்லை? இந்த ஃபோட்டோ நல்லா பாரு. அ என்ன ஃபோட்டோ டே? இந்த ஃபோட்டோ தான் உன்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபோட்டோ தான் இது. எப்போ எடுத்தோம்? நல்லா யோசி. நீ, நான், அனு 3 பேரும் நைட்டு யாருக்கும் தெரியாமல் அவுட்டிங் போனோம்ல, அப்போ எடுத்த பிக் தான். அப்போ கூட உனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் கூட யாருக்கும் தெரியாமல் ஒரு ஷாப்போட டோரை உடச்சிட்டு அங்கே போயிட்டு ஜூஸ் உனக்காக எடுத்துகிட்டு வந்தனே, ஞாபகம் இருக்கா? ஆ ஆ இருக்குட்டே. ஆ அப்போ எடுத்த ஃபோட்டோ தாண்டி இது. இப்போது ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோட்டோ இல்லைன்னு நீ எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்த. ஆமாம்ல. அப்போது நம்ம 3 பேரும் அதை நம்ம லைஃப்லேயே பண்ண மிகப்பெரிய சாதனை மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ தானே இது? அதே தான். ஒரு வழியாக மேடம்க்கு ஞாபகம் வந்துருச்சா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சின்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆமாம், உனக்கு எப்படி கிடச்சிது? அதுவா, என்னோடய பழைய ஃபோன் இருந்துச்சுல்ல, அதை நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா எல்லா ஃபோட்டோவும் இருந்துச்சு. அதான் உனக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச் டே. இந்த ஃபோட்டோ நம்ம 3 பேரை கடைசியாக எடுத்துக்கிட்டதில்ல அப்படின்றீங்க. டேவோட ஃபேஸ் அப்படியே டல் ஆகிடுச்சு. அப்புறம் ஐயோ, நல்லா இருந்தவனை நம்மளே மாற்றி விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி சரி டே, நான் உனக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. டேவும் அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, சரி போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேங்க் காட், எங்கே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு திரும்ப அவனை கோவப்படுத்துவோமோன்னு நினச்சிட்டேன். பட் பரவாயில்ல, அவன் கோவப்படலை. ஆனால் என்ன ஆச்சு அவனுக்கு? எப்போ இப்படி சடனாக மாறினா? அவன் பர்த்டேக்கு நான் அனுவோட வீடு கிஃப்ட் பண்ணதுனாலையா?
இல்லை எதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. பட் டே ஒயன் என்ன வர சொல்லிட்டு நீ அங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கத்துறான். ஆ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்பீடாக ஓடுறீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ். டே உங்களை ஃப்ரெண்டாக பார்க்குறான். அட்லீஸ்ட் உங்களை வெறுக்காமல் ஃப்ரெண்ட்லியாவது பார்க்குறான்ல, அதுவே உங்களுக்கு போதும்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே நீங்களும் டேவும் வீட்டில் தான் இருக்கீங்க. டே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது கண்டினியூஸாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் டே போய் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் கிச்சனில் இருந்து என்ன பண்ணுற, காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்க சவுண்டு கேட்கலையா உனக்கு, போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் டே அதெல்லாம் காதலே வாங்காமல் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் கிச்சன்லேருந்து கடுப்பா எவ்வளோ வேலை தான் நானும் செய்கிறதுட்டே, இந்த டோரை கூட ஓப்பன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க. நீங்கள் யார் நீங்கள்? இது தேயாங் வீடு தானே? ம். நீங்கள்? அப்போது டே அவங்களோட வாய்ஸை கேட்டு ஸ்பீடாக எழுந்து வரான். பாஸ் வாங்க. அ என்ன சடனாக வீட்டுக்கு? ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கொண்டு வந்திருப்பேனே. ஏன் டே நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? அ அப்படிலாம் இல்லை சார். வரலாம் வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே அவங்கள கூட்டிகிட்டு வந்து உள்ள சோஃபாவில் உட்கார சொல்கிறான். ஒயன் இவரேன் பாஸ் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்கு போயிட்டீங்க. பாஸா? வீட்டுக்கு வர அளவுக்கு பாஸ் கூட அவ்வளோ க்ளோஸா? பரவாயில்ல, என்னை தவிர எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே காஃபி தான் போட்டுட்ருக்கீங்க. டே ஒரு ஃபியூ மினிட்ஸ் போது நீங்கள் காஃபி கப்போட டே கிட்ட தான் வரீங்க. டே நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஆனால் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடு. உனக்கே தெரியும் என் பொண்ணு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. என் பொண்ணு என்கிட்ட ஆசைப்பட்ட கேட்ட எதையுமே நான் அவளுக்கு செய்யாமல் இருந்ததில்லை. இப்போது அவளுக்கு நீ வேணும்னு கேட்குறா. என்னால் அது கொடுக்காம இருக்க முடியாது இல்லை டே. நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது டே. எங்கே நோ சொல்லிட்டோம்னா பாஸ் ஆஃபீஸ்லேருந்து நம்மளை ஃபயர் பண்ணிவிடுவாரோ, நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் மாதிரி பழக மாட்டாரோ அப்படின்னு அப்படி தானே யோசிக்கிறேன். இங்கே பாரு டே, நீ எஸ் சொல்கிறதும் நோ சொல்கிறதும் உன்னோட சாய்ஸ். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பர்சனலையும் ஒர்க்கையும் தனித்தனியாக தான் பார்க்குறேன். ஸோ நீ பயப்படாத. நான் உன்கிட்ட வீட்டுக்கு வந்தது காரணமே நான் ஒர்க் ரிலேட்டடாக பேச உன்கிட்ட இங்கே வரல. நான் மேரேஜ் ப்ரப்போஸலாக ஒன்று வந்திருக்கேன். வேற ஒரு பர்சனாக பார்க்கலாம். அதனால தான் நான் ஃபேமிலியில் ஒருத்தனாக தான் பார்க்குறேன். அதனால தான் நினைக்கிறேன் இவ்வளோ இறங்கி வந்து நீ உன் வீட்டில் ஒரு நல்ல பதிலாக சொல்லி என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பேசிகிட்ருக்காங்க. இதில் உங்கள் காதில் விழுந்ததும் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் சார் அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறீங்க. டே உங்களோட வாய்ஸை டேர்ன் பண்ணி பார்க்குறான். அப்போது அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. காஃபி எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை காஃபி எடுத்து குடிக்கிறாரு. டே யோசிச்சு நல்ல முடிவாக சொல்ல, நான் உன்னோட பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் டே அப்படின்னு சொல்லிட்டு அவரை காஃபி குடிக்கிறாரு. நீங்கள் அங்கே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போயிட்டீங்க. டே போகிற உங்களே பார்க்குறான். ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டேவை சாப்பிட கூப்பிட்றீங்க. அவன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் அதுக்கு சான்ஸே கொடுக்கல. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டீங்க. ஷோ எப்படியாவது சொல்லிடலான்னு நினச்சேன். சரி சாப்பிடும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டின்னர் சாப்பிட கீழே வரான். நீங்கள் அவனுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதாச்சும் பேசுவீங்க, ஏதாவது கேட்பீங்க, நான் அவன் வெயிட் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்கல. டேக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. வயன் நீங்கள் எதுவுமே பேசாமல் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. நீயும் சாப்பிடு. எனக்கு பசி இல்லை டே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதுதான் டைம் ஆகிடுச்சுல. என் கூட உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. என்னாச்சு? என் பாஸ் சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை, தலையை மட்டும் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆடுறீங்க. ஒயன் என்னை பாரு. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, என்னை பாருடி. அப்போ நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவனை பார்க்குறீங்க. நீ அவன் சொன்னதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நான் அந்த மாதிரி அப்படின்னு அவன் சொல்ல வரத்துக்குள்ளே நீங்கள் டே
எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிற? இங்கே பாருட்டே, உன்னோட முடிவு என்னவோ அதுதான் என்னோட முடிவு, சரியா? நான் எப்பவுமே உன்னோட சந்தோஷத்தில் குறுக்க நிற்க மாட்டேன். உனக்கு நான்சியை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தாராளமாக ஓகே சொல்லலாம். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் வரவே மாட்டேன்ட்டே. நீ அவ கூட ஹாப்பியாக இருப்பேன்னு நீ நினச்சின்னா தாராளமாக போகலாம். நான் ஏதாவது நினச்சிப்பேனோ இல்லை ஏதாவது சொல்லுவேணும்னு நீ பயப்படாத, ஓகேவா? நான் எப்பவுமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். உன்னோட சந்தோஷம்தான்ட்டு என்னோட சந்தோஷமோ. நீ உன் லைஃப்பில் உனக்கு எது வேணும்னு நீ சூஸ் பண்ணாலும் நான் அதுக்கு எப்போவுமே உனக்கு துணையாக தான் இருப்பேன். நான் அது உனக்கு ஆப்போசிட்டாக என்றைக்குமே வரமாட்டேன்ட்டே. ஸோ நீ என்ன நினச்சி கவலைப்படாத. ம் உனக்கு ஓகேனா நீ தாராளமாக நினச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ சாப்பிட்டு ரூமுக்கு போ. எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கு. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டே என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கூட கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தோன்றதை பேசிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. எங்கிட்டே நான் சொல்ல வரது என்றைக்குமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அஃபுல்லாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு அஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுவா. போடி போ. இப்போ உட்காந்து நல்லா அழுதுட்டு தான் இருப்பேன்னு தெரியும். நான் சொல்கிறது கேட்டிருந்தீன்னா இப்போது அழுதுருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஏதோ பண்ணு. உன் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? உட்காந்து அழுவு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவனால் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியல. நீங்கள் அங்கே கண்டிப்பாக அழுதுட்ருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸோ பாதி சாப்பாடுலேயே கை கழுவிட்டு அவன் எழுந்து ரூமுக்கு போயிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு 2-3 டேஸாக டேக்கிட்ட பேசவே இல்லை. அவனுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. அவன் பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கும் கடுப்பாகி போடிய அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசவே இல்லை. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து அழகாக குளிச்சுட்டு ஒரு நல்ல சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு சாமிக்கு பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் டே வரான். அவன் அப்போ தான் தூங்கி எழுந்தே வரான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட கொண்டு போய் தட்டை நீட்டுறீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். தொட்டு கும்பிடு அப்படின்னு சொன்னதும் அவனும் தொட்டு கும்பிட்றான். நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் விபூதி எடுத்து வைக்கிறீங்க. ஏய் நான் இன்னும் குளிக்கவே இல்லடி. நீங்கள் அதெல்லாம் காதுலேயே வாங்காமல் சைலண்ட்டாக போயிட்டீங்க. அப்புறம் டேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரான். டே வந்ததும் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டே கிட்ட சரி நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. இரு நானும் வரேன். நீ எதுக்கு? எப்போவும் நான் மட்டும்தானே போவேன், நானே போய்க்கிறேன். அதான் நானும் வரேன்னு சொல்கிறேன்ல. இரு சாப்பிட்டு 2 பேருமே போகலாம். அதுக்கு மேலே நீங்களும் எதுவும் பேசல. ஸோ டே கூட உட்காந்து சாப்பிட்றீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு தான் போகிறீங்க. 2 பேரும் பைக்கில் போகிறீங்க. ஸோ டே உங்களை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டான். நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. டே வரல. அவன் பைக்கு மேலே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு கோவிலுக்கு வரலையா? ஆஹா நீ மட்டும் போ. நான் மட்டும் போகிறதுக்கு அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு வந்த? எங்கே வந்து உட்காரவா? ஏய் நான் ட்ராப் பண்ண தான் வந்தேன். நீ சாமி கும்பிட்டுட்டு வா நம்ம போகலாம். இப்போ நீ வரியா இல்லையா? அயன் நான் வரலடி, நீ மட்டும் போ. டேய் நல்ல நாள் அதுவுமா என்னை கஷ்டப்படுத்தாத, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் பின்னாடியே வரான். நீங்களும் சாமி கும்பிட்டுருக்கீங்க. பட் டே அதெல்லாம் கும்பிடவே இல்லை. அவன் பாட்டுக்கு எங்கேயும் கேஷுவலாக வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வேண்டிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாமியும் உங்ககிட்ட விபூதி குங்குமம்லாம் கொடுக்குறாங்க. டே கிட்ட கொடுக்குறாங்க. டே வேணான்னு சொல்லிட்டான். ஸோ நீங்களும் உங்கள் நெத்தியில் அதாவது உங்கள் ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சுட்டு டேக்கு வச்சு விடுறீங்க. அவன் அழிக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சைலண்ட்டாக இருக்கான். எதுக்கு இப்படி பண்ணுற? வீட்டில் வைக்கும்போது தான் பண்ணுற, கோவிலில் கூடவா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவன் என்ன நினச்சா எனக்கு என்னடி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீ எப்போ மாற போகிறனே தெரியல டே. அப்படியே என்ன உனக்கு சாமி மேலே அவ்வளோ கோவம்? டே அது கேட்டு கேட்காத மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கு மேலே நீங்களும் எதுவும் சொல்லலை. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டே உங்களை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். எங்கே போகலாம் வா. நீ ஃபஸ்ட்டு எங்கேன்னு சொல்லு, அப்போ தான் நான் வருவேன். ஏய் எங்கன்னு சொன்னால் தான் வருவியா? ஆமாம். எங்கன்னு சொல்லாமல் நான் எப்படி வர முடியும்? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. உன் வீட்டுக்கு போகிறோம். ஆ என் வீட்டுக்கா? எதுக்கு? கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுதுல்ல, இன்னும் ஒரு நாள் கூட உன் வீட்டுக்கு போகலன்னு நீ புலம்பிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு. அதான் எனக்கும் இன்னைக்கு டே ஆஃப்ல உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். போதுமா?
உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அவங்ககிட்ட நீங்க கேட்காமலே உங்கள உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறத நெனச்சு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் கிட்ட ஆகப்போது. இப்ப தான் நீங்க உங்களோட வீட்டுக்கே போறீங்க. உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நீங்களும் எதுவும் சொல்லாம டே கூட போறீங்க. பைக்ல தான் 2 ஹார்ஸ் ட்ராவல். ஆஃப்டர் 2 ஹார்ஸ் நீங்க வீட்டையும் ரீச் பண்ணிட்டீங்க. நீங்க காலிங் பெல் அடிக்கிறீங்க. அவ்ளோ எக்ஸைட்மெண்ட். 2 இயர்ஸ் கிட்ட ஆகப்போது உங்க வீட்டுக்கு போயிட்டு, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோன்னு உங்களுக்கு அவ்ளோ எக்ஸைட்மெண்ட்ஸ். அத விட உங்க கண்ல தண்ணி தான் தேங்கி நிக்குது. ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோன்ற ஒரு ஹாப்பினஸ். டேக்கு அது நல்லாவே ஃபீல் பண்றான். அ நீங்க டோர நாக் பண்ணதும் உங்க மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. என்ட்ரன்ஸ்லயே உங்களோட அப்பா தான். உங்க அப்பாவ உங்களுக்கு பார்த்ததும் அவ்ளோ ஹாப்பி. நீங்க ஒரே ஜம்ப் தான். உங்க அப்பா உங்கள டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஷாக்கடா பார்க்குறான். "என்னடா பண்றா?" அப்படின்னு. உங்க அப்பாக்கு நீங்கன்னா உயிர்னே சொல்லணும். நீங்க ஒரே பொண்ணு வேற. ஸோ உங்க அப்பாக்கு அவ்ளோ பிடிக்கும் உங்கள. உங்களுக்கும் சேம். உங்க அப்பா தான் உயிரே. உங்களோட உலகமே உங்க அப்பா தான். அவ்ளோ பிடிக்கும். ஸோ நீங்க எப்பவுமே இப்படிலாம் பழகுறது தான். சடனா உங்க அப்பாவும் உங்கள பார்த்ததும் அவ்ளோ பெரிய மனுஷன். அப்படி அழுவுறாரு. உங்களோட சவுண்டு கேட்டு உங்களோட அம்மாவும் வராங்க. 3 பேரும் கட்டி புடிச்சு அழுது, பாச மழைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாரி அங்க சைட்ல நின்னு வேடிக்கை பார்த்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா அங்க இருக்கிறதையே பார்க்குறாங்க. "அ வா அ சாரி வாங்க மாப்ள. அ சாரி ரொம்ப நாள் கழிச்சு பையன பார்த்ததால கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம். உங்கள கவனிக்கலன்னு நெனைக்காதீங்க. வாங்க வந்து உட்காருங்க." "ஐயோ! பரவால்ல அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போய் சோஃபால உட்கார்றான். நீங்களும் டேவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்க அம்மா கூட கிச்சனுக்கு போயிட்டீங்க. அங்க நடந்தது எல்லாமே சொல்றீங்க. "ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் வரல?" அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டுருக்காங்க. நீங்களும் டே இப்படிலாம் பண்ணது எதுவுமே காட்டிக்கல. நீங்களும் வீட்ல இந்த மாதிரி வேலை இருந்துச்சும்மா, அவருக்கு லீவ் கிடைக்கல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டுருக்கீங்க. உங்களோட அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இவ்வளோ நாள் உங்கள ஹர்ட் பண்ணது, உங்கள ஒரு மெய்ட் மாதிரி ட்ரீட் பண்ணா அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்க நெறைய டைம் ஃபோன் பண்ணுவீங்க. அப்போலாம் ஹாப்பியா இருக்கிற மாரி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் கூட தெரியாது, உங்கள அப்படிலாம் ட்ரீட் பண்ணது. நீங்க இதுக்கப்புறம் சொல்லவும் போறதில்ல. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க எல்லாருமே ஹால்ல தான் இருக்கீங்க. அப்போ அ உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா, நீ என் ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடு. நான் கொஞ்ச நேரம் அம்மாகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ "இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். அம் "என்ன வேலை?" "அதுவா? ஒரு முக்கியமான வேலை." "ஆன்டி நான் சொன்னத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா?" "ஓ எஸ். நீங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரதா சொன்ன அப்பவே நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்." "ஹா! என்னது? இவரு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இது எப்போ?" அப்படின்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "அவரு நேத்தே கால் பண்ணி உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொன்னாரு." அப்படின்னு உங்களோட அப்பா சொல்றாரு. "நேத்தேவா? ஆனா" அப்படின்னு நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்குள்ளயே, "உன்னோட கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கோ. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்குள்ள போறான். "கிச்சன்ல உனக்கு என்ன வேலை?" "அத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிச்சனுக்குள்ள போயிட்டான். நீங்களும் எதுவும் புரியாம வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவன் கையில கேக்கோட வெளிய வரான். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க ஷாக்கோட ப்ளஸ் சர்ப்ரைஸா அவன பார்க்குறீங்க. அப்போ உங்க முன்னாடி கேக்க கொண்டு வந்து, "ஹேப்பி பர்த்டே வயன்" அப்படின்னு சொல்றான். நீங்க இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உங்களோட பர்த்டேவ அவன் மறந்திருப்பான்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அவன் ஞாபகம் வச்சு உங்களுக்கு கேக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்றத உங்களால நம்பவே முடியல. அ டேய் உனக்கு உனக்கு என் பர்த்டே எ ஞாபகம் இருக்கா என்ன? இது என்னடி கேள்வி வயன்? அவர் சொல்லலனா, இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்றதே நாங்களே மறந்து போயிருப்போம் தெரியுமா? எ என்னம்மா சொல்ற? இவரு சொன்னாரா? ஆமா. நேத்து நைட்டு கால் பண்ணி, "ஆன்ட்டி இந்த மாதிரி வயனுக்கு நாளைக்கு பர்த்டே. நான் வயன வீட்டுக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு வரலான்னு நெனைக்கிறேன். நீங்க கேக் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு" அவர் தாண்டி கால் பண்ணி சொன்னாரு. ம். என்னம்மா சொல்றீங்க? டே கால் பண்ணாரா? அப்படின்ட்டு நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபேஸ்ல அப்படி ஒரு ஸ்மைல். நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அ ஓகே, ஓகே. அ வயன் இந்தா நான் உனக்காக ட்ரெஸ் கூட வாங்குனேன். இந்த ட்ரெஸ்ஸ போயிட்டு போட்டுட்டு வா. ஹ! ச்ச
எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? எனக்கு எதுவுமே தெரியலையே. அதுக்கு பேர் தாண்டி சர்ப்ரைஸ். போ சீக்கிரம் போ டைம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட ட்ரெஸ் கொடுத்து போட்டுட்டு வர சொல்கிறான். நீங்களும் ஸ்பீடாக ரூமுக்கு போயிட்டு ஒரு saree தான் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த saree வியர் பண்ணிட்டு வரீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ கேக்க கட் பண்ணலாமா? அப்படின்னு உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹாப்பினஸில் இருக்கீங்க. நீங்களும் கேண்டிலை ப்ளோ பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி டேக்கு தான் ஃபீட் பண்ணுறீங்க. வாங்குவானா மாட்டானான்னு ஒரு ஹெசிடேஷனோட தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அவனும் வாங்கிட்டான். டேவும் உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்களும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மான்னு மாற்றி மாற்றி ஊற்றிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் டேவியை தான் பார்த்துட்ருக்கீங்க. டே உங்கள் அப்பா அம்மாவோட ஜாலியாக பேசிகிட்ருக்கான். அப்போது உங்கள் மனசுக்குள்ளே இவன் உண்மையாகவே மாறிட்டானா, இல்லை என் அப்பா அம்மா முன்னாடி என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறானா? ஆனால் எதுக்கு இவன் இதெல்லாம் பண்ணணும்? இவன் தான் நான்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இவன் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறான்? என்னை விட்டு பிரிய போகிற டைமில் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துட்டு ஒரேடியாக என்னை கஷ்டப்படுத்தலான்னு நினைக்கிறான்னா? ஏன் ஏன்ட்டு எப்படிலாம் பண்ணுற? உன் மனசில் என்ன தான் இருக்குது? என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலட்டே அப்படின்னு நீங்கள் இங்கே புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போது டேவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. ஐம் ரியலி சாரி வயன். ஆக்சுவலி நாங்கள் வெளியே போயிட்டுருந்தோம். அதனால தான் என்னால் கரெக்ட் டைமுக்கு இங்கே வர முடியல. என்னை மன்னிச்சிரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை வேறு மீட் பண்ணுறோம். உங்ககிட்ட நிறைய பேசணுன்னு டேவோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, அதனால என்ன இருக்குது? கேக் கட் பண்ணும்போது நீங்கள் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகேவா நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் டேவோட அம்மா கூட பேசிகிட்ருக்கீங்க. டேவோ உங்களோட பேரண்ட்ஸ் அப்புறம் டேவோட அப்பா கூடன்னு எல்லாருக்கூடயும் பேசிட்டு ஜாலியாக இருக்கான். ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது எல்இடியில் ஒரு சில வீடியோஸ்லாம் ப்ளே ஆகுது. அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த எல்இடியில் ப்ளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்க உங்களுக்கு டியர்ஸாக வருது. உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்றது நினச்சி உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி டியர்ஸாக வந்துட்டுருக்கு. டேக்கும் தான் உங்களை இவ்வளோ ஹாப்பியாக இருந்த உங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னு நினச்சி அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் டேவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வீடியோஸ் ஃபுல்லாக ப்ளே ஆகுது. அதாவது உங்கள் அப்பா அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க உங்களை எடுத்த வீடியோஸ் வரைக்கும் ப்ளே ஆகுது. கடைசியில் ஒரு கிளிப் ஆட் ஆகுது. அந்த கிளிப்பில் டே வரான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது. இவன் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீடியோவில் உனக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்குல்ல வயன், நான் ஏன் இந்த வீடியோவில் இருக்கேன்னு? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீன்னா உன்னோட கன்ஃப்யூஷன் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அவன் சாரி கேட்குறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். வயன், நீ என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் தெரியுமா? கையில் வைரத்தை வச்சுட்டே நான் வெளியே தேடிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. அது இழந்ததுக்கு அப்புறம்தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி தான் வயன், எனக்கு கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் அணுவை பற்றி சொல்கிறான் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். வயன், நான் அணு போனதுக்கப்புறம் என்னோடய லைஃபே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு லைஃப்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நினச்சி என்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன். என்னை காயப்படுத்திக்கிட்டேன். இல்லாததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்குள்ளே 1000 கொஷின் இருந்துச்சு. எதுக்கு இவ என்னை விட்டுட்டு போனா? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு கோவம். எனக்கு அணு மேலே இருந்த கோவத்தை விட உன் மேலே தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீயே என்கிட்ட அணுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாமா ரொம்ப கன்ஃப்யூஷனாக அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது,
என்ன பண்ணா இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு எதுவுமே தெரியல. உன்கிட்ட நான் கேட்கும் போதெல்லாம் நீயும் எதுவுமே சொல்லலை. அந்த ஒரு கோவத்தினால தான் நான் உன்னை வெறுத்து ஒதுக்குனேன். என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நீயும் என்னை புரிஞ்சுக்கலையே, என்னை புரிஞ்சுக்காம என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறுப்பு காமிச்சேன். ஆனால் நான் உன் மேலே அவ்வளோ வெறுப்பு காமிச்சியும் என் மேலே நீ உயிரையே வச்சுருந்த. அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு நான் உன் கூட அணு வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா என் லைஃப்பில் நிறைய விஷயத்த நான் இழந்திருப்பேன் வயன். அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் என் லைஃப்பில் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுது. இப்போ சொல்கிறேன் வயன், என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்பட்டினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். உங்களால் இந்த வேர்ட்ஸை நம்பவே முடியல. இது கனவா இல்லை நிஜமானு எதுவுமே தெரியல. நீங்கள் அப்படி பிளாங்காக அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோ ஸ்டாப் ஆகுது. அந்த வீடியோவிலேருந்து உங்களோட கண் 1 இன்ச் கூட மூவ் ஆகலை. அப்போது சடனாக எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரீங்க. அப்போது ஒரு பிளேஸில் மட்டும் லைட்ஸ் ஆன் ஆகுது. நீங்கள் டர்ன் பண்ணி அந்த பிளேஸை பார்க்குறீங்க. அங்கே டே இருக்கான். நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டே கையில் பொக்கேவோட உங்கள் முன்னாடி நடந்து வரான். உங்களால் இதை நம்பவே முடியல. ஏதோ ட்ரீமில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இமேஜினேஷனில் இருக்கீங்களான்னு உங்கள் கையை கூட கிள்ளி பார்க்குறீங்க. ஆனால் வலிக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் ரியாலிட்டியில் தான் இருக்கீங்கன்னு. டே உங்கள் முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணி வயன் ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பொக்கேவை உங்ககிட்ட கொடுக்குறான். உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் அந்த டியர்ஸோட அவன் கையில் இருக்க அந்த பொக்கேவை வாங்குறீங்க. அப்போட்டே எழுந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணி உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அப்படி அழுவுறீங்க. டேவும் உங்கள் பேக்கை தட்டி கொடுத்துட்டு அழாதடி அழாத, நீ அழுகிற கடைசி நாள் இன்னைக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களால் இதெல்லாம் நம்பவே முடியல. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது டேக்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடி ஏதோ கேட்க வர, ஆனால் தயங்கிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுற. எது வந்தாலும் கேளு. இல்லை டே, சடனாக என்ன இப்படி ஒரு சேஞ்ச். நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஏதோ என் அம்மாக்காக நீ நடிக்கிறியோன்னு நினச்சேன். ஆனால் இந்த வீடியோ அன்எக்ஸ்பெக்டட் ஒன். எப்படி அப்படி என்ன நடந்துச்சு? அதுக்கு காரணம் உன்னோட டைரி தான். ஆ, என்னோட டைரியா? என்ன சொல்கிற? உன்னோட டைரி தான், ஆனால் அது உன்னோடது இல்லை, அணுவோடது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷாக்கடாக பார்க்குறீங்க. டே, எந்த டைரி பற்றி பேசுகிற? அன்றைக்கி ஒரு நாள் என் பர்த்டே அன்றைக்கி அணுவோட வீட்டுக்கு போனோம்ல, அப்போது டேபிள் மேலே ஒரு டைரி இருந்துச்சு. அதை நான் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கே தெரியாமல் கபோர்ட்குள்ளே எடுத்து வச்சல, அந்த டைரி தான். நீ நீ அந்த டைரி படிச்சியா? ஆமாடி, படித்தேன். அதை படித்ததுனால தான் இப்படி ஒரு சேஞ்ச். டே, அது அது வந்து ஏன்டி, ஏன் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட? உங்ககிட்ட நான் எவ்வளோ கேட்டிருப்பேன் அவனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. ஆனால் வாயை திறந்து எதுவுமே சொல்லலைல்ல. என்னை என்னை மன்னிச்சிருட்டே. எனக்கு வேறு வழி தெரியல. என்ன நடந்தாலும் உங்ககிட்ட அணு பற்றி சொல்லவே கூடாதுன்னு அணு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியலட்டே. என்னை மன்னிச்சிரு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரியை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாமல், எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல.
என்கிட்ட உன்னால் பொய்யும் சொல்ல முடியல, நடந்த உண்மையை மறைக்கவும் முடியல. உண்மையை சொன்னால் அனு கொடுத்த ப்ராமிஸ் அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். உண்மை சொல்லலைன்னா என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டடி. நான் உன்னை கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர் பண்ணல, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அப்போல்லாம் வாயை திறந்து அணுக்கு இதுதான் நடந்துச்சு, இதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அணுக்காக தாண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லடி. ஏண்டி ஏண்டி உனக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை போட்டுட்டு வெளியே நார்மலாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த? சரி, என்ன பண்ண சொல்கிற? உன்கிட்ட சொன்னால் நீ உடஞ்சிருவேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீ எப்படி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குற? தப்பு தாண்டி, தப்பு தான். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும், விடுடி. டே, உனக்கு ஹர்ட் ஆகலையா? வலிக்குது தான். கடைசி வரைக்கும் அவளோட வலியை என்கிட்ட சொல்லாமலே என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு வலிக்குதுடி. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் டே பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அனு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பீங்க இல்லையா? அப்போ தான் இது நடந்திருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் கிச்சனில் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. டேவும் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். அப்போது நீங்கள் சடனாக ரூம்குள்ளே ஓடி வந்து தே அப்படின்றீங்க. நீங்கள் சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்துவோம். அவன் கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகிட்டான். என்ன? ஒன்றும் இல்லை, டின்னருக்கு என்ன செய்யட்டோன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். எது வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்டான். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டே பார்க்காத டைமில் டேபிள் மேலே இருக்க டைரியை எடுத்து கபோர்டில் வச்சுருப்பீங்க. டே பார்க்கலன்னு நினச்சி தான் போயிருந்திருப்பீங்க. ஆனால் டே பார்த்துருப்பான். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அவன் ரூமில் வந்து அந்த டைரி எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதை ஓப்பன் பண்ணப்பவே தெரிஞ்சிச்சு அது அனுவோட டைரின்னு தான்னு. ஆனால் அனு டைரி எழுதுறான்னு டேக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைரியை பார்த்ததுமே அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த டைரியில் அப்படி என்ன இருக்குது, நீங்கள் ஏன் அதை மறைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்டிங்லேயே டேவும் அனுவும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ், அப்புறம் வயன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கா. டேக்கு அது படிக்க படிக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து கொஞ்சம் ஹர்ட்டாகவும் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் டேர்ன் பண்ணுறான். ஒரு 2-3 பேஜ் பிளாங்காக இருக்குது. அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருப்பான். அகெயின் டேர்ன் பண்ணி பார்க்குறான். அப்போது ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது டே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஹார்ட் எல்லாம் ரொம்பவே வேகமாக துடிக்குது. ஏன்னு தெரியல, அதில் என்ன எழுதியிருக்கான்னு கூட தெரியாது. பட் இருந்தாலும் அவனோட ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப வேகமாக துடிக்குது. அவனுக்கே கேட்கும் போல் அந்தளவுக்கு துடிக்குது. ரொம்ப காமாக அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லைனே அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவன் அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். எந்த நாள் என் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு நினச்சேனோ அந்த நாள் வந்துருச்சு. எஸ், நான் இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஃபயன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? என்னால் அவள் கேட்குற கேள்விக்கு போய் சொல்லவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால் அவகிட்ட மறைக்க முடியல. எனக்கு டேக்கு அப்புறம் செல்லம்மாவும் இருக்கிறது அவள் மட்டும்தான். அவள் கண்ணை பார்த்து என்னால் உண்மையை மறைக்க முடியல. அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அனு, இப்போ எவ்வளோ நேரத்துக்கு சைலண்ட்டாக இருக்க போகிற? வாயை திறந்து ஏதாவது சொல்லு. இதுக்கு மேலேயும் உன்னால் என்கிட்ட போய் சொல்ல முடியாது அனு. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். எதுக்கு மறைச்ச? இது மறைக்கிற விஷயமா அனு? என்னை வேறு என்னடி பண்ண சொல்கிற? என் மேலே உயிரையே வச்சுருக்கீங்க நீயும் தேயாங்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி என்னால் எப்படி சொல்ல முடியும்? இங்கே பாரு அனு, பைத்தியமாக பிடிச்சிருக்கு. வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா கூட பரவாயில்லடி. உனக்கு கேன்சர் இருக்கிறது சொல்லாமல் மறைக்கிறது தப்பு தானே? ஏண்டி எதுக்கு மறைச்ச? அதான் சொன்னல்லடி. இங்கே பாரு அனு, நீ என்னதான் விளக்கம் சொன்னாலும் இது தப்பு தான் தெரியுமா? என்கிட்ட விடு. டேக்கிட்ட இருந்து கூட மறைச்சி வச்சிருக்க. அவனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா அவன் எவ்வளோ ஹர்ட் ஆகுவான்னு நீ நீ நினச்சி பார்த்தியா? அதனால தாண்டி யார்கிட்டையும் நான் சொல்லலை.
நான் இருக்க போகிற கொஞ்ச நாள் அவளோட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் தான். அவளோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாதுன்னு தானே நான் எந்த ஒன்றுமே சொல்லலை. இங்கே பாரு, சும்மா லூசு மாதிரி வளரிட்டு இருக்காத. அது என்ன கொஞ்ச நாள் அப்படி நாங்கள் உன்னை விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த கடவுளே உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போனாலும் சரி, நான் அவர்கிட்டே சண்டை போட்டு உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேண்டி. நீ இப்படிலாம் பேசாத. இங்கே பாரு, உனக்கு எதுவும் ஆகாது சரியா? எனக்கு தெரிஞ்சிச்சுல இப்போது, நான் பார்த்துக்கிறேன். என் அப்பா கிட்ட சொல்லி இந்த வேர்ல்டில் எங்கே பெஸ்ட்டான டாக்டர்ஸ் இருக்காங்களோ நான் அவங்கக்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட கேன்சரை க்யூர் பண்ணுறேன்டி. நீ எதை பற்றி கவலைப்படாத சரியா? நான் இருக்கேன், தேங்க இருக்கான். உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோண்டி. வயன், எனக்கு தெரியும்டி. உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நீ எது வேணாலும் பண்ணுவேன்னு. ஆனால் இதுக்கு மேலே பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. என்ன சொல்கிற? நீ விசாரித்த டாக்டர் நான் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்லலையா? ஆ, புரியல. ஆமாடி, மேபி நான் ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ தாண்டி இருப்பேன். அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. இங்கே பாரு, பைத்தியம் மாதிரி வளராத. நான் எதுக்கு இருக்கேன்? நான் தான் சொன்னேன்ல, நம்ம வேறு டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் சரியா? அவர் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் ஏதாவது சொல்லுவார். அப்படிலாம் ஆகாதுடி. நீ சின்ன பொண்ணு. இந்த டைமில் எல்லாம் க்யூர் பண்ணிடலாண்டி. நீ பயப்படாத. இல்லை வயன், எனக்கு இருக்கிறது பிளட் கேன்சர். அது ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ண முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. நான் எல்லா டாக்டர்கிட்டையுமே கேட்டாச்சு. என்ன பண்ணுறது? நான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ல. நீ சந்தோஷமாக இருந்தது போதும் தான். உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க. பரவாயில்ல, என்னால் எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்க முடியுமோ உங்கள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன்டி. ஆனால் தேவை மட்டும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. இங்கே பாரு, பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நானும் உன்னை கொன்றுவேன் சொல்லிட்டேன். வயன், உன் கையில் செத்து போகிறதுனா கூட தாராளமாக செத்து போவேண்டி. இங்கே பாரு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதடி, நான் அடிச்சிருவேன். உன்னை அப்படிலாம் நான் விட மாட்டேன். வா, நான் போய் தேக்கிட்ட சொல்லலாம். இல்லை வயன், இங்கே பாரு, உன்கிட்ட சொன்னா நீ தேக்கிட்ட சொல்லிடுவேன் தான் இவ்வளோ நாள் உன்கிட்ட கூட தான் நான் சொல்லாமல் வச்சுருந்தேன். ப்ளீஸ் டி, அவங்ககிட்ட சொல்லாத. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சிருவான்டி. ப்ளீஸ். அதுக்குன்னு எவ்வளோ நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்க போகிற? அவனுக்கும் தெரியணும்ல. அவனை உன் மேலே உயிரியை வச்சுருக்காண்டி. உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும்ல. அதனால தாண்டி சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்லவே நான். அனு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அனு. நீயும் சொல்லாமல் என்னையும் சொல்ல விடாமல் தடுக்கிற. இங்கே பாரு, என் மேலே உனக்கு உண்மையான பாசம்னு ஒன்று இருந்தா நீ டேக்கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அனு. அப்படிலாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுடி. சரி, நான் அவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. நீயே சொல்கிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் சரியா? சரிடி, நான் நம்புகிறேன். அப்புறம் வயன், என்ன உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போகிறேன்? இங்கே பாரு, திரும்பவும் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். நான் செத்து போயிடுவேன், நான் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன்னு திரும்ப ஆரம்பிக்காது. நான் அதை பற்றி பேசலடி. வேற நான் ஒன்று உங்ககிட்ட கேட்பேன், அது எனக்காக செய்வியா? என்னது? கேளு. இல்லை, நீ ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணு. எனக்காக என்ன ஆனாலும் அதை நீ செய்வேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்னடி? நீ ஃபஸ்ட்டு கேளு, அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லைடி, ப்ளீஸ் டி, என்னோடய கடைசி விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ப்ராமிஸ் பண்ணுடி. அனு, இப்படி தான் பேசாதன்னு சொன்னேன். ப்ளீஸ் டி, எனக்காக எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட. சரி, என்ன? நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். என்னன்னு சொல்லு. அப்போ அனு, டீப் ப்ரீத் எடுத்து விட்டு, நான் இதை சொன்னால் உனக்கு கண்டிப்பாக கோவம் வரும், உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு இது தவிர வேறு வழி தெரியல. என்னடி? என்ன சொல்ல போகிற? இங்கே பாரு, நான்
இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் ப்ளீஸ் ஒய்யன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ நடுவில் எதுவும் பேசாத. சரி, என்னன்னு சொல்லு. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ தேவை கல்யாணம் பண்ணிப்பியா? இது கேட்டதும் உங்களோட ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அதே தான் டேக்கும். அவனோட மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன இப்போ கேட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. என்னடி பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? பாருடி, எனக்கு தெரியும். ஆனால் உன்னை தவிர தேவை வேறு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடி. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்லை, என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு. நான் உன்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னா அவன் கண்டிப்பாக அவனை கஷ்டப்படுத்திப்பான். அவனே ஹர்ட் பண்ணிப்பான்டி. அவன் வாழ்றதுலே அர்த்தம் இல்லைன்னு அவனே நம்ப வச்சுப்பான்டி. எனக்கு எனக்கு தேவை அந்த மாதிரி பார்க்க இஷ்டம் இல்லை. அவன் நான் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கணும்டி. அவன் ஃபேமிலியாக அவன் லைஃப்பில் ஆசைப்பட்டது எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்டி. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீ அவன் கூட இருக்கணும். ப்ளீஸ் டி, எனக்காக அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? இங்கே பாரு, பைத்தியம் மாதிரி வளராத. எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் நீ. நான் அவன் அந்த மாதிரிலாம் யோசிச்சது கூட இல்லைடி. நீ என்ன நானா இப்படி பேசுகிற? இல்லை, அதெல்லாம் கரெக்டாக வராது. டேக்கும் இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. அதெல்லாம் வேணாண்டி. இங்கே பாரு, டே நீ சொன்னால் புரிஞ்சுப்பான். நீ நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோடி, ப்ளீஸ் டி. இல்லை, இது சரியாக வராது அப்படின்னு உங்களோட ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி, எனக்கு தெரியும்டி நீ ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே இருக்கவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையாயிடும் தானே நீ யோசிக்கிற? இங்கே பாருடி, எனக்கு தெரியும் நீ யார், யாருன்னு. நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன் மனசுலையும் மனசுலையும் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்கடி. அதெல்லாம் காதில் வாங்கிக்கக்கூடாது. வாங்கிக்கணும் தான் கிடையாது. நீ நீ எனக்காக தேவை கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். அவங்கள பற்றிலாம் நீ யோசிக்காதடி. எனக்காக என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்டி. அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ அவன் கூட இருக்கணும். ப்ளீஸ் டி. இங்கே பாரு அனு, நான் உனக்கு சொல்லட்டுமா? உனக்கு ஏதாவது ஆகட்டும்னு அப்படிலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்டி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டு உன்னை கூட சேர்த்து வைப்பேன்டி. நீ அதுக்குள்ளே மனசை விட்டுறாத, சரியா? என்னை நம்பு. நான் உன்னை க்யூர் பண்ணிடுறேன்டி. என் அப்பா கிட்ட சொல்லி நான் உன்னை கண்டிப்பாக க்யூர் பண்ணுவேன். நீயும் டேவும் தாண்டி கரெக்டாக இருப்பீங்க. இதில் வேணாண்டி. இங்கே பாரு வையன், நீ சொல்கிறது கனவுல வேணாலும் நடக்கும், நிஜ லைஃப்பில் நடக்காது. ஏன்னா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்டி. முடியாதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் பொழைக்கிறது கஷ்டம். நீ அதை பற்றி யோசிக்காத. எனக்கு இந்த ப்ராமிஸை பண்ணி கொடு ப்ளீஸ். அனு ப்ளீஸ் டி, என்னோடய கடைசி விஷயம் நான் அதை கேட்குறேன். என்னோடய கடைசி விஷயம் கூட நீ எனக்காக இதை பண்ண மாட்டியா? அனு அப்படிலாம் பேசாத அனு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது நீ மட்டும்தான். உன்னை இழந்துட்டு என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. நான் உன்னை விட மாட்டேன்டி. இங்கே பாரு, என்னாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. எனக்கு தேவா நீயான்னு கேட்டா நான் நீ தான் முக்கியம்னு சொல்லுவேன், தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன, அந்த ஃப்ரெண்டு கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாத மாதிரி அந்த சாமி என்ன என் தலையில் எழுதி வச்சிருக்காரு போல். சரி, அதெல்லாம் விடு. எனக்கு இது ப்ராமிஸ் பண்ணு அனு. கொஞ்சம் யோசி அனு. இல்லைடி, நீ எனக்கு இதை ப்ராமிஸ் பண்ணி கொடு ப்ளீஸ் டி. அனு ப்ளீஸ் வையன், ப்ளீஸ் டி, எனக்கு எஞ்ச வைக்காத ப்ளீஸ். நீங்களும் உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு ப்ராமிஸ் பண்ணி
அதாவது அணுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறீங்க. அப்போ அவ, "இங்க பாரு, நான் செத்ததுக்கப்புறம் அவளே செத்து போயிட்டா. அப்புறம் இந்த ப்ராமிஸ வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்லாம் யோசிக்காதடி. ம். ம். டே டே சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தா தான்டி என்னோட ஆத்மா சாந்தி அடையும். உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ம். டேவ பத்திரமா பார்த்துக்கோ. டேக்கு டே ஹாப்பியா இருக்கணும்டி. எனக்கு நீயும் கஷ்டப்படக்கூடாது. அவனும் கஷ்டப்படக்கூடாது. லைஃப் லாங் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்டி. ம். அப்படின்னு அவ எழுதியிருக்கா. இதுக்கு டேப் படிச்சதும் அவன் கண்லேருந்து டியர்ஸ் அப்படி வருது. இப்போ வரைக்குமே டேக்கு அனு பிளட் கேன்சரால தான் இறந்து போனான்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படி அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி அழறான். அவ கேட்ட ஒரு சத்தியத்தால தான் நீங்க டேவ விருப்பமே இல்லைனாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றதும் அவனுக்கு புரியுது. அவன் எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கான்றதும் அவனுக்கு புரியுது. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு தெளிவே கிடைக்குது. ஸோ அந்த டைரியெல்லாம் மூடி வச்சுட்டு அது எங்கேருந்து எடுத்தானோ அங்கேயே வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அழுகுறான். எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அழுறான். அதுக்கப்புறம் தான் அவனோட மைண்டில் அட்லீஸ்ட் உங்களை ஒரு ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு நினச்சிருப்பான். அந்த ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்க போய் தான் அவனுக்கு நீங்கள் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்றது புரிய வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இன்னும் ப்ரெசண்ட் டே உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கான். என்னை மன்னிச்சிரு வயன். எவ்வளோ நாள் உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல. இனிமே உன்னை நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்களும் ஹக் பேக் பண்ணி ரொம்ப அழுகுறீங்க. எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அழுறீங்க. டேவும் சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தில் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. உங்களோட ஹேண்டை அவன் ஃபோல்ட் பண்ணுறான். ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. டே ம் என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல? இல்லடி. இல்லை. என்ன இனிமே வெறுக்க மாட்டேல்ல? ம். உன்னை நான் என்னைக்கடி வெறுத்திருக்கேன்? இன்னைக்கு வெறுக்கிறதுக்கு என்ன சொல்கிற? ஆமாடி. உன்னை நான் என்றைக்குமே வெறுத்ததில்லை. எனக்கு உன் மேலே ஒரு கோவம், வருத்தம். வாயை திறந்து ஒரு உண்மை கூட சொல்லலையேன்னு. ஆனால் இப்போ புரியுதுடி நீ ஏன் எல்லாத்தையும் மறைச்சேன்னு. அதனால தான் அந்த கோவமும் வருத்தமும் என்னை விட்டு போயிருச்சுடி. என் மனசு ஒன்று முழுசாக ஏற்றுக்குச்சு. அனு அனு சொன்னால நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாதான் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு. எனக்கு என் அனு சந்தோஷமாக இருந்தால் போதும்டி. டே என்ன சொல்கிற? ஆமாடி, அனு ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்டா அனுவோட ஆத்மா சாந்தி அடையும்ல. ம். இப்போ கூட எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து நம்ம பேசுறதில் கேட்டுட்டு தாண்டி இருப்பா. நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் போதும்டி. அனு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அது போதும். நீங்கள் டே கையிலேருந்து உங்களோட கையை எடுத்துகிட்டு டேவோட சீக்ஸை கப் பண்ணி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் கிஸ் பேக் பண்ணுறான். அந்த கிஸ்ஸில் அப்படி ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. அழுக, வருத்தம், ஹர்ட்டுன்னு அவ்வளோ மிக்ஸ் ஆகி அந்த கிஸ் போயிட்டுருக்கு. உங்களோட 2 பேர் ஐஸ்லேருந்து ஒரு டியர்ஸ் நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு கிஸ் அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது. 2 பேரும் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரோட ஃபோர்ஹெட்டை டச் பண்ணி 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லாமல் அந்த பிளேஸே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர்கிட்ட மனசளவில் பேசிக்கிறீங்க. நீங்கள் டேவோட ஐஸை பார்த்து, டே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். அப்போ டேவும் உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ டூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இந்த வார்த்தையை டேக்கிட்ட இருந்து கேட்கவே மாட்டோமோ
அப்படின்னு அவ்வளோ நினச்சிருப்பீங்க. ஃபைனலாக அவன் வாயிலிருந்து நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த ஹாப்பினஸோட டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே மிஸ். இந்த ஒன் சாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நான் இன்னொரு ஒரு ஒன் சாட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.